சந்திர பகவான் சனி சூரியன் கிரகங்களோடு பகைத்தன்மையை பெறுவார் அப்படின்னு சொன்னாலும் கூட சனி பகவானுடைய பூச நட்சத்திரம் 4 பாதங்களும் சந்திரனுடைய வீடு என்று சொல்லக்கூடிய கடகத்திலே இருக்கு. சந்திர பகவானுடைய திருவோண நட்சத்திரம் 4 பாதங்களும் மகரத்திலே சனி பகவானுடைய வீட்டில் இருக்கு. அப்ப சாரங்கள் பரிவர்த்தனையா தானே இருக்கு. சனி பகவானுடைய வீட்டிலே சந்திரனுடைய நட்சத்திரம், சந்திரனுடைய வீட்டிலே சனி பகவானுடைய நட்சத்திரம். அதனால இது கிரக காரகத்துவ அடிப்படையில அமையும். இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க லக்னத்தின் அடிப்படையில இந்த கிரகங்கள் எப்படி தொடர்புகள்ல இருக்காங்க. இப்ப ராசி தெரிஞ்சிருது, மகர ராசி திருவோண நட்சத்திரம், லக்னம் என்னவா இருக்கு, அதை வச்சுதான் இந்த சந்திரன் சனிக்கு பகைத்தன்மையா செயல்படுவாரா அல்லது இதனுடைய தசாபலன்கள் உங்களுக்கு எப்படி வழிநடத்தி கொண்டு போகுங்கிறத நம்ம கவனிக்க முடியும். இதுக்குள்ளேயே ஒரு நுட்பமும் இருக்கு. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, சனி பகவான் ரொம்ப மெதுவாக மந்தமாக ஒரு ராசியை கிடப்பதற்கு 2.5 வருடங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு கிரகம் என்று சொல்றோம். அவர் எப்பயுமே ஒரு நிதானமா செயல்படக்கூடிய கிரகம், மெதுவா செயல்படக்கூடிய கிரகம். அதனாலதான் மந்தன் முடவன் அப்படின்னு சித்தர்களால சொல்லப்படுது. எந்த ஒரு விஷயத்தையும் தடைப்படுத்தி தாமதப்படுத்தி அதற்காக ஏங்க விட்டு காக்க வச்சு பொறுமை காக்க வச்சு சோதித்து பின் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்றாங்க. சந்திரன் அப்படி இல்லை. வேகமா நடக்கணும், யதார்த்தமா நடக்கணும், உடனே நடக்கணும், இன்னைக்கே நடக்கணும், இப்பவே நடக்கணும், எனக்கு கிடைக்கணும், எனக்கு கண்டிப்பா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையை சந்திரன் கொடுப்பார்.